வணக்கம். வணக்கம். அமெரிக்கால டிக்டாக் தடை பண்ணியிருக்காங்க. இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலும் தடை பண்ணாங்க. அப்பவும் ஒரு கேள்வி மனசுல தோணுச்சு. ஒரு ஆப்ப தடை பண்றது மூலியமா ஒரு நாடு என்ன பெருசா சாதிக்க முடியும்? இங்க அந்த நேரத்திலுமே இந்தியா தடை பண்ணி சும்மா 5 வருஷத்துக்கு அப்புறம் யுஎஸ் தடை பண்ணாலுமே கூட, இன்னைக்கு தான் எதனால அமெரிக்கா தடை பண்ணுன்றனால அது முக்கியத்துவமான கேள்வியா இருக்கு. அதான் இந்தியா தடை பண்ணும்போது இங்க உட்கார்ந்துட்டு கேள்வி பண்ண நபர்லாம் உண்டு. முக்கியம் இந்த பெரியாரிஸ்ட் கைவங்க என்னன்னே தெரியாம உளறிட்டு இருந்தானுங்க. பொதுவா இந்த டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால எதனால தடை பண்ணப்படுது அப்படின்னு அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அவங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்கு ஏதோ வகையில பிரச்சனையா இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு முதல்ல கிளம்புது. அதற்கப்புறம் இதன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்கு அப்படின்னா, சுமார் 17 கோடி யூசர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட இருந்து முழு டேட்டாவையும் வாங்குறாங்க. டேட்டாவை வாங்கி அதை நாட்டுக்கு வெளியே ஃப்ளோ ஆகுது. அதாவது இது எல்லா தகவலுமே அந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய எல்லா தகவலுமே இப்போ என்ன ஆகுதுன்னா சைனாவுக்கு நகர்த்துது. அப்போ சீனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய தகவல்களை வச்சு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இதுதான் முதலாவது உருவான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் உருவாகும் போது மிக முக்கியமான குற்றச்சாட்டை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கான சர்வரை இங்கேயே வைக்கணும். அதாவது அந்த நாட்டில் வாங்கக்கூடிய டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை எல்லாமே இங்கேயே வைங்க. இதுதான் இந்தியா அன்னைக்கு சொல்லிச்சு. இந்தியா வெறும் இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. இதற்கு முன்னாடி மாஸ்டர் கார்டு இருக்குல்ல, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, அதில் மாஸ்டர் கார்டுக்கு இதே தான் சொன்னாங்க. நீங்கள் மாஸ்டர் கார்டு இதற்கு மேலே நீங்கள் கார்டை இஷ்யூ பண்ணுறதா இருந்தோன்னா நீங்கள் உங்களுடைய சர்வரில் இங்கே வைக்கணும். இல்லை எங்களால் டேட்டா சர்வர் இங்கே வைக்க முடியாது, டேட்டா சென்டர் இங்கே வைக்க முடியாதுன்னா உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. எது விசா மாஸ்டர் கார்டுக்கே அந்த நிலைமை தான். முதலாவது இந்தியா தான் அறிவிச்சிச்சு. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மூலமாக என்ன நடக்குதுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாத்தையுமே தடை பண்ணுறோம், இல்லாட்டி இதோட டேட்டா சென்டர் இங்கே வைங்க. எல்லாத்தையும், அதாவது சீனாலேருந்து இயங்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் தடை பண்ணலை. எது எதெல்லாம் பாதிப்பு உள்ளாக்கும் வல்லது அதெல்லாம் தடை பண்ணுறாங்க. அந்த வகையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ன சொல்லி தடை பண்ணாங்களோ அதே காரணத்தை சொல்லி தான் இன்னைக்கு அமெரிக்கா தடை பண்ணியிருக்கு. இப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த டேட்டாவை வச்சு அப்படி என்ன ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி பண்ண முடியும்? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 17 கோடி மக்களுடைய டேட்டா அப்படின்றது அவங்கள ஏறக்குறைய 4ல் 1 பகுதிக்கான டேட்டாவை அவங்க வாங்கிடுறாங்க. அது மிக முக்கியமாக எல்லாருமே அடல்ட்னு வச்சுக்கோங்க. இப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முதலாவது பிரச்சனை அவங்க என்ன தெளிவாக சொல்றது, அதாவது நீதிமன்றத்தில் வாதிடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டேட்டா எங்கெங்க இருந்தாலும் ஆபத்தான வகையில் கலெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை FBI, அதாவது நீங்க எடுத்துக்காட்டு சொல்றேன், சிபிஐ வேலை பார்க்கலாம், இல்லாட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை நீதித்துறையில் இருக்கலாம், இல்லாட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாக இருக்கலாம். இதையும் தாண்டி ஏகப்பட்ட செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ டிஃபென்ஸ் செக்டாரு, இதில் ரிசர்ச் செக்டாரு, இந்த மாதிரி சென்சிட்டிவான நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய செக்டாருங்க. இதை பற்றியான விஷயங்களை உங்களால் ஒட்டு கேட்க முடியுமானா முடியும். இந்த அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் வச்ச மிக முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, அதாவது டிக்டாக் எதிராக வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, அதுதான் மிக முக்கியமாக அவங்க மேற்கோள் காட்டுறாங்க இது நீதிமன்றத்தில். அது என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒட்டு கேட்க முடியுமா? முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் ட்ராக் பண்ண முடியுமா? முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களை யார் யார் இருக்காங்க ட்ராக் பண்ண முடியுமா? முடியும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு நபருடைய விவரம் தெரியுமா? இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியுமா? அதிகப்படியான தகவல் தெரியும். அப்போ நீங்கள் 17 கோடி மக்களுடைய டேட்டா மட்டும் கிடையாது, அவங்க சம்மந்தப்பட்ட விவரங்களுக்குல அதுவும் உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன வாங்குவாங்க, எங்கே போவாங்க, எங்கே வருவாங்க, யாரோட தொடர்பில் இருக்காங்க, எங்கே இவங்க என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துவாங்க, என்ன மாதிரியான கார் பயன்படுத்துவாங்க, இவங்க எது சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்க, இவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் எந்த துறையில் இருக்காங்க, இப்படி எல்லா தகவலும் ஆனால் வச்சுக்கோங்க. நீ பல தகவலை கழிச்சு கட்டிடுங்க. ஆனால் முக்கியமான ஆஃபீஸ் இருப்பாங்களே, அதாவது நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட ஆளுகள், இல்லாட்டி சிபிஐயோ, இல்லாட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வேலை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளோ, இல்லை சிபி போன்ற இந்த ஷேர் மார்க்கெட்டை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர்களோ, இவங்களுடைய டேட்டா இருக்கு இல்லையா, இவங்களுடைய தகவல்கள் இதுவும் ஒட்டு கேட்க வாய்ப்பு உண்டு. இந்த ஒட்டு கேட்குற வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வீட்டில் கூட ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும். அந்த வீட்டில் ஒரு டீனேஜர் பையன் தான் வச்சுக்கவேன், அவன் ஃபோனை ஆன் பண்ணி வச்சா வச்சுக்கவேன், அவனுக்கே தெரியாமல் அது சும்மா விளையாடுத்தரமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களால ஒட்டு கேட்க முடியும்னா இதனுடைய ஆபத்து விவரம் புரிஞ்சிடும். இந்த ஆபத்து விவரம் புரிஞ்சதுனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நீ டேட்டா சென்டர் இங்கே வைக்கின்றா. அதற்கு இந்தியாவில் மாட்டேன்னு சொன்னேன், அதாவது ஓரளவுக்கு ஒத்து போகாத டிக்டாக் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஓகேண்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா தடை பண்ணிருக்கு இந்த நேரத்தில் அதுக்கான டேட்டா சென்டர் அங்கேயே போட்டான். டிக்டாக் டெக்சாஸ் நினைக்கிறேன், அந்த பகுதியில் போட்டான். டேட்டா சென்டர் போட்டு அந்த டேட்டாவை நான் அங்கேயே வைக்கிறேன்டான். ஆனால் அதற்கு மேலேயும் அந்த டேட்டா இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ப்ராக்ஸி தான், அதில் இருக்க டேட்டாவை எடுத்து அங்கேயே அனுப்ப முடியாது, ஃப்ளோ பண்ண முடியும் இங்கே சீனாவுக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்க சந்தேகப்படுறாங்க. நம்ம தடை பண்ணும்போது டேட்டா சென்டர் இங்கே இல்லை,
எல்லா இந்தியாவோட டேட்டாவை எடுத்து சீனாவுக்கு அனுப்பியிருந்தானுங்க. அன்னைக்கு தடை பண்ண அன்னைக்கு இவங்க லோன்னு கத்திக்கிருந்தானு. எது மோடி என்ன அப்ளிகேஷன் தடை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தடை பண்ணிக்கூடிய அங்கே இடத்துல டேட்டா சென்டர் அங்கே இருக்கும்போது தடை பண்ணுறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளோ பெரிய தகவலை நீங்கள் வாங்கும்போது முதலாவது பிரச்சனை நாட்டோட செக்யூரிட்டி இஷ்யூ பிரச்சனை வருது. ரெண்டாவது பிரச்சனை என்ன கேளுங்க, என்னன்னா இப்போ இந்த மார்க்கெட்டில் எந்த பொருளை விற்க முடியும், எந்த பொருளை அதிகமாக விற்காம தடுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு எதிரான கருத்தை பரப்பணும்னு வச்சுக்கோங்க, அது அதிகமாக அவங்களால பூஸ்ட் பண்ண முடியும், அதிக மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். நாட்டுக்கு நல்ல விதமான கருத்துக்களை அதெல்லாம் அமுக்க முடியும். ரைட்டா? ஏன்னா ஒரு அப்ளிகேஷனில் எந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எந்த கருத்தை கொண்டு போய் அமுக்கணும், இந்த விஷயங்களும் அந்த அப்ளிகேஷன் மூலமாக செய்ய முடியுமா? முடியும். இதுவும் முக்கியமான குற்றச்சாட்டு. அதாவது ஒரு தகவல் இல்லாட்டி ஒரு கருத்து இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அது மக்களை கொண்டு போய் சேர்க்காம உங்களால் முழுசாக நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியும். அதை மறுக்கவே இல்லை. எது எந்த ஒரு அப்ளிகேஷன் மறுக்கல, மிக முக்கியமாக டிக்டாக் மறுக்கவே இல்லை. அப்போ ஏதாவது ஒரு கருத்தை உங்களால் தீவிரம் கொண்டு போய் சேர்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, பைடனை பற்றியோ இல்லாட்டி அவங்களுடைய அதிபரை பற்றியோ தெரிவிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த கருத்தை அதிகமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா அதுவும் அவங்களால முடியும். அப்போ மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்றது இதன் மூலமாக தெளிவாக தெரியுது. அப்போ ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனால இவ்வளோ பெரிய வேலையை முடியும். அதாவது செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒட்டி கேட்க முடியும், அதை தாண்டி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ இருக்குது. இதில் கொடுமை என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் இல்லை, இதில் முக்கியமான ஷேர் ஹோல்டர் யாருன்னா சைனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வளரும் நிறுவனம் விட்டுருங்க, ஆனால் வளர்ந்த நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்டாக் ஹோல்டராக இருக்கும், எல்லாத்துமே ஸ்டேட் ஓனு கொஞ்சமாவது ஷேர் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா அந்தந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தும். இந்த குறிப்பிட்ட டிக்டாக் அப்ளிகேஷனுடைய தாய் கம்பெனியான பைட் டான்ஸ் இல்லையா, அதோடைய மிகப்பெரிய பிரச்சனை இது மட்டும் கிடையாது. அலி எக்ஸ்பிரஸ்ல ஆரம்பிச்சு எல்லா பேருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் வளர்ந்த நிறுவனங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அதோடைய ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கிடையாது, அதோடைய நாட்டுடைய சட்டமே என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா தகவலையும் நீங்கள் கொடுத்தா எல்லாத்தையுமே நீங்கள் அதன் கீழே தான் நீங்கள் இயங்கணும் அப்படி ஒரு கட்டுப்படுத்துது இல்லையா. அது என்ன ஆகுது அப்படின்னா சட்டத்திட்டத்தெல்லாம் தாண்டி அவங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடைய சட்டத்திட்டங்கள்லாம் தாண்டி அந்த நிறுவனத்தை என்ன மாதிரி வேணாலும் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டினால வளைக்க முடியும்ன்ற பிரச்சனை இருக்குது. இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ இது எல்லாம் செய்ய முடியும், அதோடு சேர்த்து அந்த நிறுவனத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்டுப்படுத்த முடியுமா? எந்த நாள் என்ன சொல்லுவான், இவன் வாங்க முடியுன்ற நிலைமை இதே இருக்கான், அவனை கட்டுப்படுத்த முடியுன்றதுல அவன் இருக்கானா, எல்லா தகவலும் அவன் வாங்க தான் செய்வான். ஏற்கனவே இங்கே மட்டும் கிடையாது, யுஎஸ் முழுவதும் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சீனா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணக்கூடிய, அதாவது ஆய்வு நடத்தக்கூடிய ஆய்வகங்கள் இருக்குல்ல, அந்த இடங்கள்லேருந்து தகவலை திருடுறாங்க, அதுவும் முக்கியமாக ஹேக் பண்ணுறாங்க, அது அந்த ஊர்லேருந்தே பண்ணுறாங்க. அதுக்கு சில அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துகிறாங்க, அதாவது ஃப்ரீ அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது, எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டியது, அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு திருட வேண்டியது. இந்த ஸ்கேன் பண்ணுற அப்ளிகேஷன் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட அப்ளிகேஷன், இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அதன் வழியாக டேட்டாவை திருடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு, ஹேக் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு, அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காக பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை ஒட்டிய ஒரு பெரும் அப்ளிகேஷன் உருவாகுது. 17 கோடி மக்களுக்கு தீவிரமாக போய் சேரக்கூடிய, வேகமாக வளரக்கூடிய டிக்டாக் மீது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு வருது. ஆனால் அந்த அவசியம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இருந்துச்சு. இப்போ டிக்டாக் மூலிமா கிட்டத்தட்ட நிறைய பேர் பயனாளர் இருப்பாங்க, அது மூலிமா வருமானம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நாட்டிலையும் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை சரி பண்ணி அதில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி அந்த மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ல. இதே கருத்தை தான் இந்தியாவில் தடைப்படும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 1 லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவங்க வருமானம் பார்க்குறாங்க. நேரடியாக அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ யூடியூப்பை தடை பண்ண என்ன ஆகும், எவ்வளோ பெரிய வருமானம் இந்தியாவுக்கு கெடும் இப்படின்ற அளவு பேசுவாங்க. அதே தான் அப்ளிகேஷன்ஸுக்கும். அப்போ டிக்டாக்கை தடை பண்ணுறது மூலமாக எவ்வளோ பெரிய ரெவன்யூ லாஸ் மட்டும் கிடையாது, எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாதம் வைப்பாங்க. அந்த வாதம் நியாயமானது, அந்த வாதம் நியாயம் இல்லையே நான் சொல்லவே மாட்டேன், அந்த வாதம் மிக மிக நியாயமானது. எப்போவுமே ஒரு நாடு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்மூடித்தனமாக தடை பண்ணுற விஷயம் இல்லையா, அதை நிறுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு சொசைட்டிலையுமே புதுசாக மனுஷன் யோசிக்கிறாங்க, அந்த ஐடியா நிறையா பிறக்கணும். அந்த ஐடியா மூலமாக தான் அவங்களுக்கு என்ன ஆகுனா பணப்புழக்கம் இல்லை, விரிவாக நடக்கும். இங்கே வெறும் 10 துறைகளை வச்சுருந்தா இங்கே வருமானத்தை பார்க்க முடியாது, நிறையா துறைகள் உருவணும், நிறைய ஐடியா இருந்தால் தான் அந்த பணம் இருக்குல்ல எவ்வளோ ஆழமாக பாஞ்சு எல்லார்கிட்டையும் போயிட்டு திரும்ப வருதோ அதுதான் அந்த பணத்துக்கான மரியாதையே. பணத்துக்கான வேல்யூன்றது, ஒவ்வொரு நாட்டுடைய பணத்துக்கான வேல்யூன்றது அது அமெரிக்க டாலரோட ஒப்பிடுறதல்ல, அந்த பணம் எந்த அளவுக்கு ஆழமாக பாயுதுன்றது. நான் ஆழமாக பாயுன்றேன்னா ஒரு வாட்ச் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்சுடைய ஸ்பேரு, அது செய்யறதுக்கான மெட்டீரியல், இப்படியான 1008 விஷயம் இருக்குல்ல,
இது எல்லா பேரும் வாங்க முடியாது, அத்தனை பேரை போய் அடையும் கடை. ஒரு வாட்சில் ஆரம்பிச்சு எல்லா பொருளுக்குமே இப்படி தான். எல்லாமே என்னன்னா புது புது ஐடியா. நீங்கள் இந்த வாட்சுக்கு பதில் வேற ஒரு கையில் கட்டுற மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, அதை கட்டி வச்சு உங்களோட சுகர் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி நீங்கள் கட்டலாம். அப்போ ஒரு புது ஐடியா பிறகுது. அப்போ ஒரு புது ஐடியா, புது பொருள் வருது. இப்போ புது புது பொருள்களும் புது புது ஐடியா வர வேண்டியது அவசியம். கண்மூடித்தனமாக தடை பண்ணுறது இந்தியாவோட ஓரளவுக்கு உண்டு, ஆனால் யூஎஸில் கிடையவே கிடையாது. யூஎஸில் எல்லா விதமான பெட்டிங்க்கு அளவு உண்டு. அதாவது நீங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து ஏன் அமெரிக்கா தீவிரம் வளருதுன்னா, எல்லா இடத்துலையும் பெட்டிங் இருக்குல்ல, அதாவது போட்டியாளர்களை வச்சு பந்தயம் கட்டுறதை அலோவ் பண்ணியிருப்பான். அவன் எதையுமே தடை பண்ணதே கிடையாது. பெரும்பாலும் யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடியாவை முழுசாக வரவேற்பான். அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த ஐடியா எந்த அளவுக்கு காசை இழுக்குது, சமூகத்திலேருந்து எந்த அளவுக்கு காசை இழுக்குது, அது எந்த அளவுக்கு இன்னொரு போட்டு பாய்ச்சுது, இது மட்டும்தான் கவனிப்பான். புத்திசாலித்தனமான பொருளாதாரம் கொண்ட அமெரிக்கா தடையெல்லாம் ஈஸியாக விதிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அவனே டிக்டாக்கு தடை விதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ அதில் ரெகுலேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை வரையறை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இந்தியாவை பற்றி வச்சுக்கவேன், லாட்டரியை தடை பண்ணுவாங்க, ரேஸ் கோர்ஸை தடை பண்ணுவாங்க, பந்தயம் தடை பண்ணுவாங்க, எல்லாம் தடை பண்ணுவாங்க வச்சுக்கவேன். இந்த மாதிரி போக்கு தப்புன்னு பலரும் சொன்னது உண்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணி ப்ராப்பராக நடத்துறதுக்கு முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தடை 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 தடைன்னு பண்ணி வச்சுக்கவேன். இல்லை எல்லாரும் விவசாயம் பார்த்துருப்பீங்க, எல்லா பேருமே புது புது ஐடியாவை இங்கே கொடுக்குறதுக்கும் அந்த ஐடியா வெற்றி பெறதுக்கான மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் நிச்சயம் பொருளாதாரம் வேகமாக வளரும். அமெரிக்காவோட மிக முக்கியமான வளர்ச்சியே அவங்க ஐடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான். உலகத்திலே ஒரு இடத்துல ஐடியாவுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. நீங்கள் ஒரு தனி மனிதனா உங்களுடைய மூளைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. நீங்கள் என்ன ஐடியா வேணால் கண்டுபிடிச்சிக்கோங்க. அது நீங்கள் காலில் போடுற செருப்பில் ஆரம்பித்து எதில் வேணால் எடுத்துக்கோங்க. அது ஒரு புது ஐடியா உங்களால் கொண்டு வர முடியும்னா அதுக்கு காப்பி ரைட்ஸை உங்களால் உருவாக்க முடியும். பேட்டன் ரைட்ஸ் இல்லையா, அது ஈஸியாக உருவாக்குவான் அமெரிக்கா. ஏன்னா உங்கள் மூளையில் புது ஐடியா உருவாகுன்றக்காண்டி. அப்படிப்பட்ட நாட்டில் டிக்டாக்கை தடை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளோ யோசிச்சிருப்பான், எவ்வளோ முக்கியமான விஷயங்களை கன்சிடர் பண்ணியிருப்பான். எனவே டிக்டாக் தடையை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஒருவேளை அதை ரெகுலேட் பண்ணி அவங்க டேட்டா சென்டர் இங்கே போயிட்டோம், மேற்கொண்டு டேட்டா இங்கேருந்து வெளியே போகிற அளவுக்கு நாங்கள் முழு பாதுகாப்பை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை திரும்பவும் டிக்டாக் வரக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா இங்கே அப்படி தான் பேசிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் டிக்டாக்கான தடை இல்லையா, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அப்படிதான் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் தடை பண்ணுறத விட அதை ரெகுலேட் பண்ணணும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க பாருங்க, அது அர்த்தமுள்ள கேள்வி. அது அவசியமான ஒன்றும் கூட. கண்மூடித்தனமான தடைகள் இருக்குல்ல, அது எந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. ஆனால் டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் சங்கதியே வேறு. அதுக்கு காரணமே சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். விஞ்ஞானபூர்வமாக உச்சத்தில் இருக்கிற நாடு அமெரிக்கா. கிட்டத்தட்ட பான் சைடு அடல் சைடுலாம் கூட தடை பண்ணுற நாடு. அப்படியாப்பட்ட நாடு இது தடை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு கேடு அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாமா? நீ போனோகிராஃபியில் ஆரம்பித்து அடல்ட் சம்மந்தமான ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அடல்ட் செக்ஸுவல் வெல்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, அந்த இண்டஸ்ட்ரியே ஹெவியாக இருக்கிற நாடு அமெரிக்கா. நீங்கள் அந்த ஐடியாவே அலோவ் பண்ணுவான். அவனுக்கு தேவை பொருளாதார ரீதியாக மிக தீவிரமாக எல்லா போட்டு போகணும். நீங்கள் அந்த நாட்டை கவனித்து வச்சு சுக்கு சுக்கு சுக்கா ஐடியா வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஐடியா மிதக்கக்கூடிய ஒரு நாடை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஐடியா புதுசாக விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இங்கே குடியுரிமை உண்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருப்பானுங்க. அவங்க எப்போ இருந்து 1900 அங்கே அப்படி தான். அப்படிப்பட்ட ஒரு நாடு டிக்டாக்கு தடை விதிக்கிறதுக்கு ஒரே காரணம், தன்னோட உள்நாட்டில் இன்னொரு நாடு தலையிட முடியும், அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை தாண்டி ஏற்கனவே ஹேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இதில் உளவு பார்க்குற வேலையும் பார்க்குறான் எளிமையாக. அப்படின்னா இதை தடை பண்ண வேண்டியது அவசியம்ன்றாங்க. அதே நேரம் அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறது அவசியம் அப்படின்ற பார்வையில் இருக்காரு. ஏன்னா அவர் முழுக்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க பிஸ்னஸ்மேன். அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறதை முயற்சி பண்ணுவார். இந்த ரெகுலேட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது அதை வரையறை செய்கிற விஷயம், அது டெக்னாலஜிக்கலாக வரையறை செய்கிற விஷயத்தை அமெரிக்கா நிச்சயம் பண்ண முடியும். அதனால் அதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே ஐடியாவுக்கான மண்ணாக இருக்கும். எல்லா பக்கமும் ஐடியா இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு மதிப்பு இங்கே இருக்குன்னா அதை கொஞ்சமாக நம்ம புரிஞ்சு இது தேவையில்லை, அதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் தேவையா, இதுக்கெடுத்தாலும் இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒரு மட்டப்படுத்தி பேசுகிறேன் இல்லையா. விவசாயம் தான் பெருசு, மற்றதெல்லாம் மட்டம் அவன் பேசுகிறேன் இல்லையா. அப்படியா இல்லாமல் எல்லா செக்டார்லையுமே ஐடியா இருக்கு இல்லையா. அது விவசாயத்தை அமைச்சு எல்லா செக்டார்லையும் ஐடியா புதுசாக உருவாகிறதுக்கான தேவை இருக்குது. அதை மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறோம்னா இங்கே பொருளாதார முன்னேற்றம் இல்லையா, அதில் எந்த ஒரு மோசமான நபர்கள் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாலுமே கூட பொருளாதார வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அந்த வகையில் சீனா செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, அங்கே பொருளாதார விஷயம் தீவிரமாக இருக்குது, ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்டுப்படுத்துறது தான். நன்றி. தேங்க்யூ.